வணக்கம். இன்றைய பதிவில் நாம் அயர்லாந்தின் புராண கதையும் அவற்றுடன் தொடர்புடைய முக்கியம் வாய்ந்த போர்கள் பற்றியும் பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கும் பல திரைப்படங்களில் உதாரணமாக த லார்ட் ஆஃப் த ரிங்ஸ், கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மற்றும் டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸில் இந்த புராண கதைகளின் தாக்கம் அதிகமாக உள்ளது. கதையை விரிவாக பார்ப்பதற்கு முதல் ஒரு சிறிய விளக்கம். அயர்லாந்தின் புராணம் மற்றும் செல்டிக் புராணம் என்பவற்றுக்கிடையிலான வேறுபாட்டை நாம் முதலில் பார்ப்போம். அப்பொழுதுதான் இந்த கதை உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். செல்டிக் புராணம் என்பது யூரோப் நாடுகளில் குறிப்பாக செல்டிக் மொழியை பின்பற்றும் அயர்லாந்து, ஸ்காட்லாந்து, வேல்ஸ் மற்றும் கார்ன்வால் போன்ற நாடுகளில் நம்பப்படும் தெய்வங்கள், அவர்களின் பின்னணி என்பவற்றை உள்ளடக்கிய கதைகள். ஐரிஷ் புராணம் என்பது செல்டிக் தெய்வங்களின் வழித்தோன்றல், அவர்களின் அயர்லாந்திற்கான வருகை, அவர்கள் சார்ந்த போர் என்பவற்றை அடிப்படையாக கொண்டது. அயர்லாந்து எனும் நாடு எவ்வாறு உயிர் பெற்றது என்பதை தழுவிய புராணக் கதை. ஐரிஷ் புராண கதைகளில் செல்டிக் புராணத்தின் தாக்கம் இருக்கும், ஆனால் செல்டிக் புராணத்தில் ஐரிஷ் புராண கதைகளின் தாக்கம் இருக்காது. இந்த இரண்டிற்கும் இடையிலான வித்தியாசத்தை விளங்கிக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். சரி, நாம் அயர்லாந்தின் புராண கதையை தெளிவாக பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. ஆரம்பத்தில் இந்த பூமி வெறுமையாக இருந்தது. இருள் சூழ்ந்த இந்த உலகத்தில் மலைகளோ நதிகளோ இருக்கவில்லை. இந்த வேளையில்தான் ஒரு வெளிச்சத்துகளில் இருந்து இரு தெய்வங்கள் உருவாகுகின்றன. அவர்கள்தான் டனு என்கின்ற பெண் தெய்வம், இவர்தான் த மதர் காடஸ் என்று அழைக்கப்படும் முதன்மையான தெய்வம், மற்றும் அவரைத் தொடர்ந்து பீலே எனும் ஆண் தெய்வம். டானு மூலம் உருவானவர்கள்தான் உலகிற்கு வந்த முதல் தெய்வங்களான டுவாத்தா டே டானன், அதாவது தானுவின் மக்கள். டனு வழிவந்த டுவாத்தா டே டானான் 4 மர்ம நகரங்களான ஃபாலியாஸ், கோரியாஸ், முரியாஸ் மற்றும் ஃபிண்டியாஸ் போன்ற இடங்களில் இருந்து பல மாயாஜால வித்தைகளை கற்று தேர்ச்சி பெற்று அங்கிருந்து கரும் முகில்கள் சூழ ஆகாய படகில் பூமிக்கு விஜயம் செய்கிறார்கள். அவர்கள் பூமிக்கு வந்தவுடன் தாங்கள் வந்த படகை தீக்கிரையாக்கினார்கள். இந்த தெய்வக் குழுவில் முக்கியமானவர்களாக இருந்தவர்கள் டாகாடா, தலைமை தெய்வம். இவரை குட் காட் என்றும் அழைப்பார்கள். இவர் ஞானம், மந்திர சக்தி, பசுமை மற்றும் வளம் ஆகியவற்றின் தெய்வமாக கருதப்பட்டார். இவரிடம் 2 முக்கிய பொக்கிஷங்கள் இருந்தது. ஒன்று மாயவாத்தியம், அதை இசைப்பதன் மூலம் மக்களின் உணர்ச்சிகளை மாற்ற முடியும். மற்றும் மந்திரக்கோள், இதன் ஒரு பக்கத்தில் எதிரியின் உயிரை எடுக்கலாம், மற்றும் ஒரு பக்கத்தில் உயிரை மீட்டுக் கொடுக்கலாம். இவரை தொடர்ந்து லுக், இவர் ஒரு சிறந்த போராளி, இலகுவாக ஈட்டியை கையாள தெரிந்தவர், சிறந்த போர் வீரனான இவர் சூரிய தெய்வமாக நம்பப்பட்டார். நுவாடா, இவரை வெள்ளி கைகளுடைய அரசன் என்று அழைப்பார்கள். இவர்தான் டுவாத்தா டே டானானின் முதல் அரசன். அடுத்ததாக டியான் ஷேஷ்ட் என்று அழைக்கப்படும் மருத்துவத்தின் தெய்வம். பிரிஜிட், கவிதை, மருத்துவம் மற்றும் உலோக வேலைப்பாடுகளின் தெய்வம். மனன்னன் மேக்லிர், கடலின் தெய்வம். மாரிகன், போர் மற்றும் மரணத்தின் தெய்வம், காகமாக மாறி போரில் எதிரிகளின் மரணத்தை கணிக்கக்கூடியவர். இவர்கள் யாவரும் வரும்போது 4 முக்கிய பொக்கிஷங்களை தங்களுடன் எடுத்து வந்தனர். லியா ஃபெயில் எனும் கல், இதை நிலத்தில் வைத்தால் உண்மையான அரசன் வந்தால் சத்தமிடும். கிளையோமைட் சொலைஸ் எனும் ஒளி வீசும் வாள், இதன் இலக்கு எப்போதும் தப்பாது. செரஃப் லக், லுக்கின் கூர்மையான ஈட்டி, இதை யாராலும் தடுக்க முடியாது. கால்ட்ரன் ஆஃப் டாக்டா, டாக்டாவின் மந்திர பானை முடிவில்லாத உணவு தரும். இவை அனைத்துடனும் டுவாத்தா டே டானான் அயர்லாந்து வந்திறங்கும் வேளை. அயர்லாந்தில் ஃபேர்போல்க் எனும் பூர்வீக குடி வாழ்ந்து வந்தனர். டுவாத்தா டே டானான் முதலில் அவர்களுடன் இணைந்து அயர்லாந்தில் வாழ எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதன் காரணமாக இரு படையினருக்கும் இடையில் மக் ட்வியர்ட் எனும் பிரபல்யம் வாய்ந்த இடத்தில் போர் மூண்டது. இந்த போரின் இறுதியில் ஃபர் பிளாக் இனத்தை தோற்கடித்து டுவாத்தா டே டானான் வெற்றி பெற்றனர். ஆனால் இந்த போரில் நுவாடா தனது ஒரு கையை இழந்து விடுகிறார். செல்டிக் விதிப்படி உடலில் ஏதேனும் குறை இருந்தால் அவர்கள் அரசாள முடியாது. இதன் காரணமாக நுவாடா பாதி ஃபோமோரியன் இனத்தை சேர்ந்த பிரேஸ் என்பவரை அரசனாக்குகிறார். ஆனால் இந்த முடிவு பெரும் விபரீதத்தில் போய் முடிந்தது. பிரசன் தந்தை ஃபொமோரியன் இனத்தை சேர்ந்தவர், தாய் டுவாத்தா டே டானான் இனத்தை சேர்ந்தவர். பாதி ஃபொமோரியனான பிரேஸ் டுவாத்தா டே டானான் இனத்திற்கு எதிராக பல குற்றங்களை செய்கிறார். ஒரு அரசனாக விதிமுறைகளை மீறினார். டுவாத்தா டே டானான் இனத்தினரிடமிருந்து பிரேஸ் கடுமையான வேலைகளை வாங்கினார். அவர்களின் முக்கியமான தெய்வங்களை அவமதித்தார். டுவாத்தா டே டானான் கலைகளுக்கும் கலைஞர்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்கள்.
ஆனால் பிரஸ் கலைஞர்களை இழிவுபடுத்தினார். இவரின் இந்த செய்கையால் டுவாதா டே டனான் பிரேஸின் மேல் கடும் கோபத்திற்கு உள்ளானனர். இந்த வேளையில் மருத்துவ தெய்வமான டியன் வெள்ளியினால் செய்த கையை தயாரித்து நுவாடாவிற்கு வழங்கினார். அதை டியானனின் மகன் ரத்தமும் சதையும் உள்ள கையாக மாற்றினார். இதன் காரணமாக டுவாதா டே டனான் இனத்தின் மூத்த தலைவர்கள் பிரேஸை பதவியில் இருந்து இறக்கி நுவாடாவை அரசனாக்கினார்கள். கோபத்திற்கு உள்ளான பிரேஸ் தன்னுடைய தந்தையின் இனமான ஃபொமோரியன் இனத்தின் உதவியை நாடினார். ஃபொமோரியன் என்பவர்கள் அரக்க இனத்தை சேர்ந்தவர்கள். அவர்களின் தலைவனாக பேலோர் இருந்தான். இவனை ஈவில் ஆய் என்றும் அழைப்பார்கள். காரணம், இவனின் ஒரு கண்ணில் இருந்து வரும் தீய சக்தி எல்லோரையும் அழிக்கக்கூடியது. பிரேஸ் ஃபொமோரியன் இனத்துடன் இணைந்து டுவாதா டே டனான் இனத்திற்கு எதிராக போர் தொடுத்தான். இது டுவாதா டே டனானின் இரண்டாவது போராக இருந்தது. மக்ட்ரைடு மைதானத்தில் இரு இனத்திற்கும் இடையில் போர் மூண்டது. பாலோர் டுவாதா டே டனான் இனத்தின் அரசனான நுவாடாவை கொன்றான். இருந்தும் டுவாதா டே டனான் விட்டுக் கொடுக்காமல் போரை தொடர்ந்தனர். இறுதியாக பாலோர் டுவாதா டே டனான் இனத்திற்கு எதிராக தனது கண்களை துறக்கும் போது லுக் ஒரு கல்லை அவன் கண்ணில் எறிந்தான். இதனால் பாலோரின் தீய சக்தி அவனின் இனத்திற்கு எதிராகவே திரும்பி பாலோரையும் அவனின் இனத்தையும் அழித்தது. டுவாதா டே டனான் வெற்றியடைந்தனர். போரில் டுவாதா டே டனான் பிரேஸை பணைய கைதியாக பிடித்து கொண்டு வந்தனர். பிரேஸ் தன்னை கொல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டான். அதற்கு பதில்தான் விவசாயத்தை மக்களுக்கு கற்றுத்தருவதாக கூறினான். ஆனால் அதை ஏற்க மறுத்த டுவாதா டே டனான் பிரேஸை நாடு கடத்தினார்கள். லூக் அரசனாக பதவியேற்றார். பல காலம் லூக் ஆட்சியில் டுவாதா டே டனான் செழிப்பாக இருந்தது. ஆனால் அது நீண்ட காலத்திற்கு நீடிக்கவில்லை. ஏரியு தெய்வத்தின் வழிகாட்டுதலின் பெயரில் மிலிஷியன்ஸ் எனும் மனித இனம் அயர்லாந்தை கைப்பற்ற வந்தார்கள். அவர்கள் அயர்லாந்தை நெருங்குகிறார்கள் என்று அறிந்த டுவாதா டே டனான் அவர்களின் மந்திர சக்தியை பயன்படுத்தி ஒரு பெரும் பனிமூட்டத்தை உருவாக்கி மிலிஷியன்ஸ் மக்களின் கண்களில் படாதவாறு அயர்லாந்தை மறைத்தார்கள். ஆனால் மிலிஷியன்ஸ் குழுவில் இருந்த துறவியான அமர்ஜின் ஒரு மந்திர பாட்டை பாட அந்த பனி விலகி அயர்லாந்து அவர்களின் கண்ணில் பட்டது. மிலிஷியன்ஸ் அயர்லாந்திற்கு பயணித்தார்கள். அவர்கள் அயர்லாந்தில் கால் பதிக்கும் முன் டுவாதா டே டனான் மிலிஷியன்ஸுடன் ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். மிலிஷியன்ஸ் 9 மாபெரும் கடல் அலைகளை கடந்து சென்று அங்கிருந்து திரும்பி அயர்லாந்திற்கு எந்தவித சேதமும் இன்றி வர வேண்டும். அப்படி அவர்கள் வரும் பட்சத்தில் மிலிஷியன்ஸ்க்கு அயர்லாந்தில் அதிகாரம் இருக்கு என்று ஏற்றுக்கொள்வதாகவும் அயர்லாந்தினை அவர்களுக்கு கையளிப்பதாகவும் வாக்களிக்கிறார்கள். இதை ஒத்துக்கொண்ட மிலிஷியன்ஸ் அதை ஏற்று தங்கள் பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். இந்த 9 அலைகள் அயர்லாந்தின் எல்லைக்கோட்டை குறிக்கும். மிலிஷியன்ஸ் தங்கள் படகுகளில் அந்த எல்லையை நோக்கி செல்லும் வழியில் டுவாதா டே டனான் தங்களின் மாய சக்தியை பயன்படுத்தி பல சோதனைகளை கொடுக்கின்றனர். இடி மின்னல், பெரும் புயல், காற்று என்பவற்றை மிலிஷியன்ஸ் போகும் திசையெல்லாம் வீச செய்தனர். ஆரம்பத்தில் மிலிஷியன்ஸ் தடுமாறினாலும் அமர்கின் உதவியுடன் டுவாதா டே டனான் மந்திரங்களை முறியடித்து எல்லையை கடந்து மறுபடியும் அயர்லாந்தை அடைந்தனர். வெற்றியடைந்த மிலிஷியன்ஸ் டுவாதா டே டனானுடன் ஒரு சமரசத்துக்கு வந்தனர். நிலத்தை இரண்டாக பிரித்து நிலத்தின் மேல் பகுதி, அதாவது கண்களுக்கு புலப்படும் இடங்களை மிலிஷியன்ஸ்க்கும், மறுபகுதியான அதர் வேர்ல்டு மனித கண்களுக்கு புலப்படாத மாயஜாலம் நிறைந்த பகுதியை டுவாதா டே டனானிற்கும் பிரிப்பதாக. இதற்கு சம்மதித்த டுவாதா டே டனான் இந்த பூமியிலிருந்து எயோசியாக மாறி, அதாவது தேவதைகளாக மாறி அதர் வேர்ல்டிற்கு சென்றார்கள். மிலிஷியன்ஸ் அயர்லாந்தை கைப்பற்றி தங்களின் தெய்வமான ஏரியு பெயரை அயர்லாந்து என்று அந்த நாட்டிற்கு வைத்தனர். இவர்களின் வம்சாவளிதான் இன்று வாழும் மக்கள் என்று நம்பப்படுகிறது. மனிதர்களின் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து வாழும் டுவாதா டே டனான் மனிதர்களுடன் கனவுகளின் மூலம் தொடர்பில் இருப்பதாக இன்றளவும் நம்பப்படுகின்றது. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மற்ற புராண கதைகள் போல, குறிப்பாக கிரீக் புராணம் அல்லது நோர்ஸ் புராணம் போன்று இந்த அயர்லாந்தின் புராண கதைகளில் பூமி எவ்வாறு உருவானது என்று ஒரு விளக்கம் தரப்படவில்லை. கிறிஸ்தவ மதம் அயர்லாந்தில் பரவிய பிறகு டுவாதா டே டனான் தேவதைகளாகவும் எல்ஃப் போன்ற மந்திர சக்தியுடையவர்களாக இருக்கலாம் என்று நம்பப்பட்டது. இருப்பினும் பேகன் மதத்தை பின்பற்றும் அயர்லாந்து மக்கள் சிலர் மலைகளில் டுவாதா டே டனான் சின்னம் பதித்த கற்களை இன்னும் வழிபட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள். அதேபோல் மிலிஷியன்ஸ் எய்ரி எனும் தெய்வத்தை வழிபட்டார்கள். எய்ரி அயர்லாந்தை மிலிஷியன்ஸுக்கும் அவர்களின் சந்ததியினருக்கும் பெற்றுத் தருவதாக கூறியிருந்தார். அப்படி பெற்றுத்தரும் பட்சத்தில் தன்னுடைய பெயரை அந்த நாட்டிற்கு வைக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாராம்.
அதனால்தான் அயர்லாந்து எனும் பெயர் உருவானது என்று நம்பப்படுகிறது. இந்த அயர்லாந்தின் புராணம் மற்றும் அவர்களின் போர் பற்றிய கதைகளை எங்களுடைய சப்ஸ்கிரைபரான சக்கரவர்த்தி கேட்டதற்கு இணங்க இந்த பதிவை பதிவிட்டுள்ளேன். உங்களுக்கும் இந்த கதை பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். மேலும் இது போன்ற புராணக் கதைகளுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த கதையில் வரும் குறிப்பிட்ட கதாபாத்திரத்தை பற்றி மேலும் தெளிவாக தெரிந்து கொள்ள எண்ணினால் காமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.